பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஷார்ட் மெசேஜ் உங்களுக்கு இந்த நேரத்துக்கு மட்டும் இல்லை, இந்த நாள் முழுவதுக்கும் பிரயோஜனமாக இருக்க போகிறது. இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. ஆவியானவருடைய பலத்தினாலே, ஆவியானவருடைய பலத்தினாலே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசித்த வசனம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போ இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கணும்னு ஆண்டவர் உணர்த்துறாரு. அது என்னன்னா, அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, அதாவது லூக்கா 4:1 இயேசு வனாந்தரத்துக்குள் போகிறார். வனாந்தரமான ஒரு ஜீவியத்துக்குள்ள போகிறார். 14ஆம் வசனத்தில் அந்த வனாந்தரத்தை விட்டு வேதம் சொல்லுகிறது கலிலேயாவுக்கு திரும்புகிறார். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானவருடைய பலத்தினால தான் கலிலேயாவுக்கு திரும்பி வருகிறார். டவுனுக்குள்ளே வந்துட்டார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமங்கெல்லாம், ஆண்டவருடைய பெயர் புகழ் தேசமங்கெல்லாம் போகுது. இதை எப்படி நான் பார்க்குறேன்னா, இன்றைக்கு காலையில் வனாந்தரம் ஆரம்பிக்கிறது 1ஆம் வசனத்தில், அந்த வனாந்தர வாழ்க்கை முடியுது 14ஆம் வசனத்தில். அப்போ இதுக்கு நான் ஒரு பெயர் கொடுக்குறேன். வனாந்தரம் நிரந்தரம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சிந்தையில் சமீப காலமாக ஏதாவது வனாந்தரத்தோடு போராடிட்டு இருக்கீங்களா? அது வெறுமை, வறட்சி, பைபிள் வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, ஒரே அப்செட், ஒரே ஸ்ட்ரெஸ், ஒரே போராட்டம், இப்படியே இருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் வனாந்தரம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுகிறார்? அது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அது ஒரு டெம்பரவரி. அது ஒரு டெம்பரவரி. வனாந்தரம் நிரந்தரம் அல்லன்னு இன்னைக்கு முழுக்க நீங்கள் சொல்லணும். ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை அந்த வனாந்தர வாழ்க்கையிலேருந்து வெளியே கொண்டு வர போகிறார். பாருங்க, கலிலேயாவுக்கு வந்த உடனே ஆண்டவருடைய லைஃப் ஸ்டைலே மாறிட்டு, அவருக்குள்ள இருக்கிற வல்லமை புறப்பட்டது. அவருடைய கீர்த்தி தேசம் எங்கிலும் பரம்பிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமா இருங்க. என்ன வனாந்தரமா இருந்தாலும், அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை வனாந்தரத்தில் நடத்தினவர் அல்லவா அவர். இந்த உலகம் ஒரு வனாந்தரம் தான் நமக்கு. ஆனா இந்த வனாந்தர பாதையில் அவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமையான இயேசுராஜா, பரிசுத்த ஆவியானவரே, அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளோடு ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நான் பேசி வருகிறேனப்பா. இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தையின்படி வனாந்தரம் நிரந்தரம் இல்லை என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன். அவன் சொன்னபடி ஆகும் என்று சொன்னீரே, அப்படியே நடப்பதாக. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. மீண்டும் சந்திக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.